கன்னி ராசி. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் ருணம் சத்ருஸ்தானம். அதே பாருங்க, உங்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு? ஆட்சி பெற்று உங்க வீட்டிலே இருக்காரு. அப்ப ஆட்சி பெற்று உங்க வீட்டுல இருக்காரு. அப்போ ஆட்சி பெற்று இருக்காருன்னா மிதுனத்துல இருக்காரு. அப்போ உங்களை என்ன பண்ணுவாரு? கைவிட மாட்டார். அப்ப உங்கள் ராசிக்கு கண்டகச்சனி நடக்குது. எத்தனை நாளைக்கு? 13/7 வரை. 13/7க்கு வக்கரத்துக்கு வந்துடுறாரு. அப்ப வக்கரம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா பாதிக்கும். ஏன்னா இப்ப உங்க நட்பு கிரகம். அப்ப வக்கரத்துல என்பது தன்னுடைய இயல்பு நிலையை மாறும்போது உங்களுக்கு அது தடையை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கும். அதனால கன்னிராசி நேயர்கள், உங்க திசா புத்தி, உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு என்ன திசை புத்தி, வயசை பார்த்துக்கோங்க. இந்த ஜூலை மாசத்துல 13/7க்களாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. 13/7க்களாக நீங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. எதா இருந்தாலும், என்ன தொழில் பண்ண போறீங்க கன்னிராசி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விற்றவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொற்றவனும் கெட்டான். நீங்க போய் ரியல் எஸ்டேட் பண்ணலாமா? நீங்க வந்து நிர்வாகம் பண்ணலாமா? அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தனியா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஏஜென்சி நம்பர் 1. எல்லாமே ஏஜென்சி தானே. ஒவ்வொரு மனிதனும் செய்யறது பிறகு அப்ப ஏஜென்சி தானே செய்யறோம். அப்ப அது யாரு செய்யறது? அம்மா மாமா வேலை பார்க்கறவங்க கூட கிராமத்துல சொல்லுவாங்க. அதுக்கு பேரு புதன். புதனுக்கு அதிபதி பெருமாள். அப்ப விஷ்ணு தான் நமக்கு மாமா. சிவனுக்கு மாமா விஷ்ணுங்கிறோம். அந்த வகையில விஞ்ஞானத்திலையும் சரி மாமா தான், மெஞ்ஞானத்திலும் பெருமாள் தான் வர்றாரு. அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கான்ட்ராக்ட், கமிஷன், தரகு, இது டெக்ஸ்டைல்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் மார்க்கெட் நல்லா இருக்கும். புதுசா, ஏன்னா இப்பதான் உங்களுக்கு குரு வந்து குரு பலம், உங்களுக்கு இப்பதான் குரு போயிருக்காரு. இப்பதான் குரு உங்களை விட்டு போயிருக்காரு. 5ஆம் பார்வையில இருந்து போயிருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு 10ல தானே இருக்காரு. 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். ஆனா 10ல் யார் இருக்கிறா? உங்களுக்கு உங்க ராசிநாதனும் இருக்காரு. உங்க ராசிநாதன் இருக்காரு. 4க்கு 7க்குரிய புதனோட குருவோட சேர்ந்திருக்காரு. 4க்கு 7க்கு உபயலக்கணம் உபயராசிக்காரிய குருவோட சேர்ந்திருக்காரு. அதுதான் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்துல கவனமா இருக்கணும். நண்பர்கள்ட்ட கவனமா இருங்க. கண்டகச்சனி பயப்படவே வேண்டாம். ஒண்ணு செய்யாது சார். எந்த சனீஸ்வரரும் ஒண்ணு செய்யாது. எதுவரையும் அவர் செய்யக்கூடிய வேலைய நீதிமான நேர்மையா தர்மமா இருக்கக்கூடிய வேலைய செய்ய தொட்டிக்கும். உங்களுக்கு முதல் சுற்று இருந்தா கசக்கி பிள்ளையத்தான் செய்வாரு. ஜோசியர் என்னை விடுவாரா? என்னையும் பிள்ளையத்தான் செய்யறாரு. ஆக அவருக்கு அதே சமயத்துல நல்ல நேரம் வரும்போது தாராளமா கொடுப்பார். அப்ப அப்படி கொடுக்கும்போது மிக உத்வேகமான ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல வண்டிகள், வாகனங்கள், வீடு, மனைகள், குடும்பம், பொருளாதாரம், புத்திரபாக்கியம், திருமண வைபவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். நீங்க வணங்க வேண்டியது, தயவு செய்து உமா மகேஸ்வரன் ஸ்தோத்திரத்தை படிங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். கண்டிப்பா உமா மகேஸ்வரம். ஏன்னா 7க்கு 7 தாங்க பார்ட்னர்ஷிப், 7 தான் நண்பர்கள். அதுக்காகத்தான் உமா மகேஸ்வர ஸ்தோத்திரத்தை படிங்க. எந்த விதமான சிக்கல் வராது. அதே மாதிரி சிவபுராணம் படிங்க. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.